ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு நண்டு வறுவல் தான் செய்ய போகிறேன். நண்டு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 2 இதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 4 பூண்டு பல், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம், இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இடிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வறுவல் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நண்டு வறுவல். இது மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வறுவல். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். பாய்.